ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக எப்படி மீன் குழம்பு பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணியில் நம்ம புளி, மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். மீன் மசாலா வேணால் அதையும் அது கூடயே சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அதை நான் கரைக்கிறத எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடேறினதும் நம்ம வெந்தயம் போட்டு பொரிச்சுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. பெரிய வெங்காயம் வந்து அந்தளவுக்கு குழம்புக்கு டேஸ்ட் அது இனிப்பாக இருக்கும். அதனால் எந்தளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அது அளவுக்கு நல்லது. நான் ரெண்டுமே கலந்து கூட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் சந்தைக்கு போகல, அதனால் எல்லாமே எங்கள்கிட்ட பற்றாக்குறையாக இருந்ததை வச்சு நாங்கள் குழம்பு செஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் காய் எங்கள் செடியில் இருந்தது, அதனால் தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பழமாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தக்காளியை நிறையா சேர்த்துட்டு புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிங்க. இது சீக்கிரமாக வதங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி, கொத்தமல்லி தூள், இதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். மீன் மசாலா இது எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும். இந்த ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம எதுவுமே போட தேவையில்ல. உப்பு மட்டும் பார்த்துட்டு, உப்பு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து வரணும். குழம்பு கொதித்து வந்தோடனே பார்க்கும்போதே நமக்கு தெரியும். பாருங்கள், சைடில் நல்லா அந்த கொதித்து வந்திருக்கு. நடுவில் மட்டும்தான் இப்போ கொதி இருக்குது. அந்த கொதித்து வந்ததுக்கு அடையாளமாக அந்த சைடில் படிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கணும். எடுத்தோடனே மீனோட தலையை சேர்த்துங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். 4 நிமிஷம் தான் மீன் வேகணும். அதுக்கு மேலே வேக விட்டுனா மீன் பிரிஞ்சு வந்துடும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டு பொரிச்சுக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா நீங்கள் வடகம் சேர்த்துக்கலாம். எங்கள்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் கடுகு சேர்த்துக்கிட்டோம். கடுகு கருவேப்பிலை போட்டு பொரித்து நம்ம குழம்புல போட்டுட்டா மீன் குழம்பு ரெடி. இதுதான் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மெத்தட். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.